ஒரு பக்கம் இவருடைய ரோட் ஷோ நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய ரோட் ஷோ நடந்திருக்கு. இப்போ வழக்கத்திற்கு மாற அந்த ரோட் ஷோ இருக்கிறது எப்படி பார்க்கிறது? அவருக்கு ஒரு நிகழ்ச்சி அங்கே வச்சிருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட தேதியில் கலந்துக்கணும்னு முடிவாயிடுச்சு. கூட்டம் வரலன்னா பெரிய அசிங்கம். ஏற்கனவே கூட்டம் அங்கே வரல, கூட்டமும் இல்லை. பக்கத்து அக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தாலும் அரசு பேர் வந்து வரிசை கட்டி காட்டுல கூட்டு வந்து இறக்கிருக்கு. தாவேகாவினுடைய பூத் கமிட்டி மாநாட்டையும் அந்த விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சையும் அந்த ரோட் ஷோவையும் இல்லை, அவர்களிடம் இருக்கிற ஒரு செல்வாக்கை காட்டுறாங்க. அது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். இன்னொரு பக்கம் பண செல்வாக்கம் அங்கே பயன்படுத்தும். அதுக்கு ஆதவ அர்ஜுன் பின்னணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்களாம் செலவு பண்ணி வராங்கன்னா அதன் பின்னாடி தலைவர் மேல இருக்கிற அன்பா இருக்கட்டும், கட்சி மேல இருக்கிற விஷயமா இருக்கட்டும், மக்களுக்கு மறுக்கல, நான் மறுக்கல. ஆனா நீங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டீங்க, பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இல்ல. நீங்க எப்படி பணத்தை செலவு பண்ணாம அரசியல் செய்வீங்க? அந்த அரசியலை எப்படி எடுத்து போடுவீங்க? இல்லைன்னா எப்படி உங்களுக்கு இவ்வளவு கிரௌடு வரும்? நீங்க சொல்லுங்க. அந்த கிரௌட் எல்லாமே ஆர்கானிக்கா வந்தது. ஆர்கானிக்கா வந்திருந்ததுனாக்கா கூட்டணியே வேணாம். நீங்க தான் முதலமைச்சர், தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாற்று அரசியலை தரணும். ஊழலில் பெருகி போயிட்டு இருந்த ஊழலெல்லாம் ஒழிக்கணும். ஒழிக்க போகிறதா சொல்கிறாரு. வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. எப்படி நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்கிறது எனக்கு கேள்வியாக இருக்குது. நேற்று திமுகவுக்கு பணம் வாங்கிட்டு வேலை செஞ்ச பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு வாங்கிட்ட வந்துருக்காரு. மக்கள் சேவைக்கா பணத்துக்கா? பிரசாந்த் கிஷோருக்கு வச்சு நீங்கள் வேலை செய்கிறப்ப மக்கள் சேவைக்காகத்தான் அப்படின்னாக்கா பணம் ஏன் கொடுக்கணும்? அவருக்கு பணம் இல்லாமல் வந்து சேவை செய்கிறாரா? அறிஞர் அண்ணாவோட ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணி பேசியிருந்தார் இல்லையா? அதாவது மக்களுடன் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுடன் வாழ். கரெக்டு. அறிஞர் அண்ணாவுக்கு முன்னேற்றலாம் கம்யூனிஸ்டுகள் எடுத்து பேசிட்டு பட்டி. ஆனால் இவர் சொல்கிறாருல்ல, முதல்ல இவர் மக்களோட வராரா விஜய்? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ. கலைவன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தாவேகாவினுடைய பூத் கமிட்டி கூட்டம் மாநாடு அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 2 நாளாக நடந்தது. 2 நாளாக விஜய் அவர்களினுடைய அந்த வருகையின் போது, அவர்களுடைய அந்த ரோட் ஷோவின் போது கொடுக்கப்பட்ட வரவேற்பு, ஆரவாரம், அதுவும் விஜய் அவர்கள் குறைந்த நிமிடங்களே பேசினாலும் கூட அது ஏன் குறைந்த நிமிடங்கள் பேசினார்னு ஒரு கேள்வி இருக்கும்போது அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது இப்போ இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதுல இப்போ இந்த 2 நாள் தாவேகாவினுடைய பூத் கமிட்டி மாநாட்டையும் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சையும் அந்த ரோட் ஷோவையும் எப்படி பார்க்க? இல்லை, அவர்களிடம் இருக்கிற ஒரு செல்வாக்கை காட்டுறாங்க. அது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். இன்னொரு பக்கம் பண செல்வாக்கம் அங்கே பயன்படுத்தப்பா இருக்காங்க. க்ரௌடு நிறைய கூட்டியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதவ அர்ஜுன் பின்னணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பொதுவாக அது வந்து ஒரு கார்பரேட்டினுடைய அந்த இது இவ்வளவு இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் செய்து, இப்படிலாம் க்ரௌடு காட்டணும், இப்படிலாம் அரசியலுக்கு இப்படிலாம் பண்ணணுன்றக்கூடிய ஒரு கார்பரேட் தனம் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இப்படியாக எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர்களுக்கு நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு லட்சக்கணக்கில் பணம் பேரம் பேசுனாங்கன்னு பேட்டிலாம் வந்தது. இவ்வளவும் செய்துட்டு நாங்கள் வந்தால் தூய்மையான அரசு சமரசம் இருக்காதுன்னு சொல்றீங்க. எங்கதான் இடிக்குது? எப்படி தூய்மையான அரசு உங்களால கொடுக்க முடியும்? இத்தனை கோடிகளை போட்டு செலவு பண்ற ஒவ்வொருத்தரும் எப்படி நாட்டுக்கு சேவை செய்ய வருவாங்களா, பணத்தை சம்பாதிக்கணும்னு வருவாங்களா? அதை சொல்லுங்க. நீங்க நான் காந்தி, காமராஜர், கக்கன் உங்க கூட அரசியலிருந்து வந்த தொண்டர்களை வச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை நீங்க அந்த மாதிரி வந்துட்டீங்களா? சொல்லுங்க. நேற்று வரைக்கும் சினிமாவில் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு அதைதான் குறிப்பிடுறாங்கல்ல அவங்க. இப்போ இங்க இவ்வளவு பேர் வந்ததுக்கு பின்னாடி நாங்க யாருக்கும் காசு கொடுக்கல, யாருக்கும் குவார்டர் கொடுக்கல, கோழி பிரியாணி கொடுக்கல, அவங்களாம் செலவு பண்ணி வராங்கன்னா அதன் பின்னாடி தலைவர் மேல இருக்கிற அந்த அன்பா இருக்கட்டும், கட்சி மேல இருக்கிற விஷயமா இருக்கட்டும், மக்களுக்கு மறுக்கல, நான் மறுக்கல. ஆனா நீங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டீங்க, பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இல்ல, நடந்துச்சு இல்ல? எப்படி அந்த மாவட்ட செயலாளர் அவர் கீழே போட்டிருக்கிற போஸ்டிங் அவர் கீழே போடணும்? அதுதான் மறுத்திருக்காங்கல்ல. எங்க மறுத்தாங்க? வீடியோ ஓடிட்டு இருக்குல்ல, நடந்தது இல்ல, பேட்டி வந்துச்சு இல்ல. மறுக்கிறது மறுக்கலாம், உள்ள நடந்துகிட்டு இருக்குது இல்ல. நீங்க எப்படி பணத்தை செலவு பண்ணாம அரசியல் செய்வீங்க? அந்த அரசியலை எப்படி எடுத்து போடுவீங்க?
இல்லைன்னா எப்படி உங்களுக்கு இவ்வளோ க்ரௌடு வரும் நீங்கள் சொல்லுங்கள். செல்வாக்கு உங்கள் ரசிகர் செல்வாக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கு இது அளவு கடந்த செல்வாக்கு நீங்கள் காமிச்சு இது எல்லாமே ஓட்டாக மாறணும்னா நீங்கள் தான் முதலமைச்சர். அந்த க்ரௌடு எல்லாமே ஆர்கானிக்காக வந்தது ஆர்கானிக்காக வந்திருந்ததுனாக்கா கூட்டணியே வேணாம், நீங்கள் தான் முதலமைச்சர். தெரியுமா உங்களுக்கு? கூட்டணியே வேணாம், விஜய் தான் முதலமைச்சர். உண்மையிலேயே நான் சொல்ல வரேன். அந்த க்ரௌடை நான் பார்த்து எனக்கு வந்து இது வரைக்கும் நான் 35 வருஷம் அரசியல் கவனிச்சதுக்கு விஜய்க்கு வந்த க்ரௌடுக்கு அவர் தான் முதலமைச்சர். கூட்டணியே வேணாம். அப்புறம் எதுக்கு கூட்டணிக்கு போயிட்டு இருக்கீங்க? எப்படி கூட்டணி இந்த ஓட்டு அப்படியே விழுந்துச்சுன்னா நீங்கள் இந்த க்ரௌடுக்கு ஏற்ற ஓட்டு வந்திருந்தோன்னா நீங்கள் தானே முதலமைச்சர். கூட்டணி பேசாதீங்க, நேராக நின்றுடுங்கன்ற. இது வந்து ஒரு அரசியல் சினிமாத்தனமான கார்பரேட் தனமும் கலந்த ஒரு அரசியல் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணும். அது மேலே நம்ம காழ்ப்புணர்ச்சியில் வரட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு மாற்று அரசியலை தரணும். ஊழலில் பெருகி போயிருக்கிற இந்த ஊழலெல்லாம் ஒழிக்கணும். ஒழிக்க போகிறதா சொல்கிறாரு, வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. எப்படி நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்கன்றதே எனக்கு கேள்வியாக இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா மறுக்கவே முடியாது. கண்ணுக்கு எதிரே தெரியுது. நீங்கள் வந்து தனி விமானத்தில் போய் இப்படி ஒரு சேஃப்டி, அப்படி ஒரு இதுவாக இவ்வளோ அலங்காரத்தோடு இப்படியெல்லாம் செலவு செய்கிற அந்த பணம் இருக்குது இல்லை? இது வந்து நீங்கள் சேவை செய்யறதுக்காக செலவு பண்ணுறீங்களா இல்லை வேறு எதுக்காக செலவு பண்ணுறீங்க? மக்களுக்கு வந்து நல்லாட்சி கொடுக்கணுன்றதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேற ஒரு காரணமும் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லை? காசுக்கு ஓட்டு கொடுக்காத, கூட்டத்துக்கு ஓட்டு கொடுக்காத, தானாக வர கூட்டம் அப்படின்றப்ப அந்த கட்சியை நீங்கள் நம்பலாம். இதை வந்து எப்படி நீங்கள் அவன் கூட இருக்கிற யார்? நேற்று ஒரு கட்சிக்கு வேலை செஞ்சவங்க, அப்புறம் இன்னொரு கட்சியில் போய் இன்னொரு இடத்துல பெரிய அளவில் இதே மாதிரி பூஸ்டர் வேலையெல்லாம் செய்துட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து நிற்கிறாரு. எப்படி நாங்கள்லாம் வந்துட்டு மக்களுக்காக சேவை செய்கிறோன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? மக்களுக்காக சேவை செய்கிறவங்க எப்படி கட்சி மாறி வந்துக்கிட்டே இருப்பாங்க? நேற்று திமுகவுக்கு பணம் வாங்கிட்டு வேலை செஞ்ச பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கி வாங்கிட்ட வந்துக்கிறாரு. மக்கள் சேவைக்கா பணத்துக்கா? பிரசாந்த் கிஷோருக்கு வச்சு நீங்கள் வேலை செய்கிறப்ப மக்கள் சேவைக்காகத்தான் அப்படின்னாக்கா பணம் ஏன் கொடுக்கணும் அவருக்கு? பணம் இல்லாமல் வந்து சேவை செய்கிறாரா? அந்த பணத்தை அங்கே கொடுத்து 380 கோடி திமுக கொடுத்தது. நீங்கள் கூடுதலாக கொடுக்குறீங்களா குறைவாக கொடுக்குறீங்களா? ஆக ஒரு 200 கோடி குறையாமல் ஏன் அந்த பணம் அவருக்கு தரணும்? மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா நீங்கள் பிரச்சாரம் பண்ணியில் ஓட்டு வாங்கணும். அந்த நபர் வந்து எப்படி இங்கே வேலை செய்கிறாரு? மக்கள் சேவை செய்கிறதுக்காக வராருங்க. ஆதவ அர்ஜுன் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்வா, பணத்தை செய்துட்டு இருக்கிறார், செலவு செஞ்சுட்டு இருக்கிறாரு. நேற்று விசிகாவில் இருந்துட்டு இருந்தார். விசிகாவிலும் இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தார். திமுகவில் இருந்தார். திமுகவிலும் இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தார். மக்கள் சேவையா இல்லை வேறு ஏதாவது கணக்கா? உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். அறிஞர் அண்ணாவோட ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணி பேசியிருந்தார் இல்லையா? அதாவது மக்களுடன் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், அப்படி எல்லாம் இந்த மாதிரியான தன்னுடைய கட்சியினருக்கு அண்ணாவுக்கு முன்னாடி தைரியமாக போய் பேசுங்கள் அப்படின்னு. கரெக்ட். அறிஞர் அண்ணாவுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் எடுத்து பேசிட்டு இருந்தது, பட்டி தொட்டிலாம். மூத்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தோழர்கள் வந்து முழக்கம் வச்சு அரசியலுக்கு வந்த பிற்பாடு தான் அண்ணா கிட்டேருந்து இந்த முழக்கம் வருது. இது வந்து மாவோ சொன்னது, மக்களோட செல்லுங்கள், மக்களோட தங்குங்கள், மக்களோட பிரச்சாரம் பண்ணுங்க, மக்களோடே இருந்து அரசியல் பண்ணுங்கன்றது. புரியுது இல்லை? இவர் அறிஞர் அண்ணாலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இவர் சொல்கிறார்ல, முதல்ல இவர் மக்களோட வராரா? விஜய் மக்களோட நிற்கிறாரா? சொல்லுங்கள். நீ இத்தனை ஆண்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் தான் மக்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு சினிமாவை வந்து பார்த்து பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மக்கள் எவ்வளவு இன்னல் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாடு, கன்னியாகுமரி, நாகர்கோவில் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. கனிம வளம் ஒரு நாளைக்கு 100கணக்கான லாரி இங்கேருந்து கேரளாவுக்கு போயிட்டுருக்குது. நீ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன் போய் மக்களோட மக்களாக நிற்கலை? எந்த மக்களோட மக்களாக நிற்கிறீங்க? எந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்க? எந்த மக்களுக்காக நீங்கள் போராட போகிறீங்க? சொல்லுங்கள். அதை எழுதி கொடுத்த சினிமா வசனத்தை நீங்கள் மேடையில் பேசுகிறது வேறு கோபிநாத். நீங்கள் அங்கே வந்து முழுக்க முழுக்க மக்களுக்காக இருக்கிறீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நின்றுது, போராடுந்து, வழக்கு வாங்கியிருக்குது. நீங்கள் வழக்கை நான் வாங்கியிருக்கீங்களா? போராடி இருக்கீங்களா? அந்த பக்கம் போயிருக்கிறீங்களா? பரந்தூருக்காக ஒரு முறை இதே மாதிரி ரோட் ஷோ மாதிரி போயிட்டு வந்திருந்தீங்க. அந்த மக்களோட மக்களாக நிற்கிறீங்களா? ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்று, எல்லா கட்சியும் ஆதரவு தெரிவிக்குது. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப தவிர எதிர்கட்சியாக இருக்கிறப்ப எல்லாமே ஆதரவு தெரிவிப்பாங்க. திமுகவே இதுக்கு ஆதரவு தெரிவிச்சது. இப்போ ஆளுங்கட்சியாக வந்துடுச்சு, நாங்கள் நடத்தியே தீர்வோன்றாங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த மக்களுக்காக ஆதரவு தெரிவிக்குது. இவங்க மக்களுக்கு எதிரான போராட்டங்களை பண்ணல, சட்ட போராட்டம் பண்ணல இப்படின்னு எப்படி எடுத்து? இப்போ வக்ஃப் கேஸ்ல எல்லாம் இவங்களும் ஒன் ஆஃப் தி பெட்டிஷனர் தானே. பெட்டிஷன் யாரும் அது ஒன்று மக்கள் அவங்களும் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 100கணக்கான பெட்டிஷன் போச்சு. 100க்கு மேல இன்னும் சொல்ல போனா கணக்கு. அதுல ஒண்ணு நீங்க போட்டிருக்கீங்க, அது ஒண்ணு பெருசா நீங்க பேசாதீங்க. இவங்களோட கருத்துக்களை வாதாடி இருக்காங்க. இல்ல எப்ப வாதாடணும்? அது சைனியினுடைய வழக்கறிஞர் தான் வாதாடுனது. இவங்க பதிவு பண்ணி போட்டுக்கிட்டப்ப, வெற்றின்னு போட்டுக்கிட்டப்ப இவங்க வழக்கே வரல, நம்பர் ஆகல. தெரியுமா உங்களுக்கு? இது நீங்க பேசாதீங்க. நீங்க எந்த மக்கள் போராட்டத்துல இருந்தீங்க? விஜய் வரட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், மாற்று கருத்துல திமுகவுக்கு அது மேல்.
புதுசாக வந்தவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க ஊழல் செய்கிறதுக்கு. நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் நீ எந்த மக்களோட நிற்கிற, எந்த மக்களோட போய் நீங்கள் இத்தனை வருஷம் இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இதை சொல்லி அவங்க தொண்டர்களுக்கு எந்த டோல்கேட்டுக்கு போய் போராடி இருக்கிறாங்க, எந்த ஆத்து மணல் கொள்ளையை போய் மறிச்சிருக்கிறாங்க, எந்த கனிம வள கொள்ளையை மறிச்சிருக்கிறாங்க, எந்த மருத்துவ கழிவை கொண்டு வந்து கொட்டிட்டு போகிறது இது வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, ஏன் செய்யலை சொல்லுங்க. மக்களோடு மக்கள்னா மக்களுக்காக இருக்கணும், மக்களுக்காக போராடணும். ஸ்கிரிப்ட் வசனம் நடைமுறையில் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இனிமேலாவது இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதான் விஷயம். ஒரு பக்கம் இவருடைய ரோட் ஷோ நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய ரோட் ஷோவும் நடந்திருக்கு. இப்போ வழக்கத்திற்கு மாற அந்த ரோட் ஷோ இருக்கிறது எப்படி பார்க்கறது? அது என்னன்னா செல்வாக்கை வந்து அங்கே காட்டுறாங்க. விஜய்க்கு வந்து உண்மையிலேயே ஒரு கூட்டம் தெரிக்க விட்டுச்சு. அது ஒரு பக்கம் கார்பரேட் அரசியல் பின்னணியில் இருந்துச்சா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் தெரிக்க விட்டது கூட்டம். இது தளபதினு சொல்லிக்கிற இன்னொருத்தர் இருக்கிறார்ல, தளபதியுடைய வாரிசு இளைய தளபதி, அவருக்கு உண்மையிலேயே ஒரு பக்கம் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி அங்கே வச்சுருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட தேதியில் கலந்துக்கணும்னு முடிவாயிடுச்சு. கூட்டம் வரலன்னா பெரிய அசிங்கம். ஏற்கனவே கூட்டம் அங்கே வரல, கூட்டமும் இல்லை. அக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் அரசு பேருந்து வரிசை கட்டி காட்டில் கூட்டு வந்து இறக்கிருக்கு. கடைசி கட்டமாக பார்த்தீங்களா அரசு பேருந்தெல்லாம் வந்து அது கேட்டால் என்னவாங்க, அரசுக்கு முறைப்படி பணத்தை கட்டி தான் நாங்கள் வாகனத்தை கொண்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் எப்படி கூட்டின்னு வந்தீங்கன்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்தீங்க, அந்த கூட்டம் எப்படி சேர்ந்ததுன்னு தெரியும். இது உங்களுக்கு வேணுமா? அது விஜய் அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் இருந்தது. அவருக்குன்னு சினிமா துறையில் இத்தனை வருஷமாக கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தார். அந்த பெரிய க்ரௌடு அதோட சேர்ந்த வேற கார்பரேட் அரசியல் பணம் பின்னணிலாம் சேர்ந்து ஒரு பெரிய க்ரௌடு காட்டிடுச்சு. ஆனால் உங்களுக்கு பணம் மட்டுமே இருந்தால் போதுமா? செல்வாக்கு வேணும் இல்லை? செல்வாக்கு இருந்திருந்தால் ஆளுங்கட்சி தானே நீங்கள். கூட்டம் சொல்லாமல் நிறைஞ்சிருக்கணும் இல்லை? தளபதி வராரு, அதுவும் அந்த பக்கத்தினுடைய ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் கூட. கரெக்டாக? அப்போ நீங்கள் கூட்டத்துக்கு ஏன் தள்ளாடுறீங்க? ஏன் அரசு பேருந்து வச்சு கொண்டுட்டு வரீங்க? இப்போ கோயம்புத்தூரில் நடக்கிறப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுககாரர் சேர்ந்தாரே மண்டபம் நிறைஞ்சிருமே. கரெக்டாக? எதுக்கு பக்கத்து மாவட்டத்தில் இருந்தால் டிமாண்டாங்க? மக்கள் வந்து உங்களை புறக்கணிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போது இதில் இப்போ ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் திமுகவினர் வந்து விஜய் அவரை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூட சொல்கிறாரு, இப்போ பிளாக்ல டிக்கெட் விற்றவங்களாம் முதலமைச்சர் பதவிக்கு வர ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஃபேமிலியை உள்ளிழுத்து பேசுகிறார், சரியாக கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லி. இந்த மாதிரியான விமர்சனங்கள் எதை காட்டுது? அவங்க ஃபேமிலிக்குள்ளார எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு வெளியில் பேச சொல்லலாம். கொஞ்சம் எவ்வளோ வெட்டுக்குத்து இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு வெளியில் பேசலாமா? எவ்வளோ போட்டி இருக்குதுன்னு பேசலாமா? நீங்கள் என்னென்னாலும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்குதுன்னு பேசலாமா? ஒரு அமைச்சர் பேசுகிற வார்த்தையாது. உங்கள் கட்சி மேலிடத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு பேசலாமா வெளியில்? அடுத்தது வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றவர்னா பிளாக்ல டிக்கெட் விற்கிற அந்த விஷயத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எடுத்த நிறுவனம் யார்? டிஸ்ட்ரிபியூட்டர் யார்? இந்த குற்றச்சாட்டு உங்கள் பேர்லேயும் வருது இல்லை? உங்கள் குடும்பத்தை தவிர்த்து, திமுக குடும்பத்தை தவிர்த்து வேறு யாரும் இந்த மாதிரி பெரிய படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே முடியாது, ரிலீஸ் பண்ணவே முடியாது. கரெக்டாக? ரிலீஸ் எடுத்துக்கிறது யார்? நீங்கள் தானே எடுத்துகிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு பங்கு இருக்குதா இல்லையா? விஜய் நடித்தார், அவருக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு போயிட்டார். மீதி செய்த வேலையெல்லாம் நீங்கள் தானே செய்திருக்கீங்க. இப்போ நீங்கள் தானே பொறுப்பு அதுக்கு. எப்படி அவர் பிளாக்ல விற்றாருனாக்கா, பிளாக்ல விற்றவர் வந்துட்டு முதலமைச்சரான கஷ்டமாகுது. கள்ளச்சாராயம் விற்று விஷ சாராயம் குடிக்க வச்சு 60 பேருக்கு மேலே சாக வச்சவங்க முதலமைச்சராக வரும்போது அவர் ஏன் வரக்கூடாது? விஷ சாராயம் விற்று 60 பேரை கொள்றீங்க. ஒரு 26 பேருக்கு வந்து ஒரு தீவிரவாதி சுட்டு கொள்றான். அதுக்கு இணையான விஷயம் இல்லை இது. அதே டெரரிசம் தானே இது. அதே தீவிரவாதி. இது வேறு விதம். ஒரு சட்டம் வந்து கவனக்குறைவாக இல்லை, கூட அரசு தரப்பு கூட துணை இருந்தே விற்கிற சாராயம் தானே அது. இல்லை கட்சிக்காரனுக்கு தெரியாமல் விற்றுருக்க முடியுமா? சிபிஐ விசாரணைக்கு ஏன் வேணான்னு மறுத்துக்கிட்டு இருந்தீங்க? இவ்வளோ கேள்வி இருக்குது இல்லை? சாராய சாவு நடந்த பிறகு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறது நியாயம். விஜய் வந்து பிளாக்ல டிக்கெட் அவராக உட்காந்து விற்றுன்னு இருந்தார். டிஸ்ட்ரிபியூட் எடுத்தவன் எந்த யோக்கியம் சொல்லுங்கள்? யார்? உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய முதலாளி குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே படத்தை டிஸ்ட்ரிபியூட் எடுத்திருந்தாங்க. விநியோகம் அவங்க தானே. திரையெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் தானே இது திரையரங்கெல்லாம். நீங்கள் யாரை முறைப்படி சொல்லணும்? இப்போ உங்கள் மேல்மட்டத்தை சொல்கிறாரு அந்த அமைச்சர் தெரியாமல், பிளாக்ல டிக்கெட் விற்ற பசங்க அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் சொல்கிறாங்க. திமுக ஆட்களை தான் அவர் சொல்கிறாரு தெரியாமல், விஜய் கிடையாது. அதுதான். கண்டிப்பாங்க சார். பல்வேறு கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம்.